Hey guys, welcome to our channel. I'm Dongal Kanees. இந்த வீடியோவில் எல்லாத்துலேயும் சொல்கிறீங்க இந்த கிராஷ் கோர்ஸ்னால் என்னப்பா எப்போவுமே மெகா லைவ் கிராஷ் கோர்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க அதில் என்ன தான் இருக்குது உண்மையிலே ஒர்த்தா நாங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் வாங்கிக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு நம்ம கிராஷ் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3+ கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1299 ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 999 கொடுத்துருக்கோம், 1199 கொடுத்துருக்கோம். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து நம்ம நேற்று 899 ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து 799 போட்டிருக்கோம். இன்றைக்கி ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும். கண்டிப்பாக அதுக்கப்புறம் ப்ரைஸ் இந்த ப்ரைஸே வந்துடும். நம்ம நியூ ஆப்பில் வந்து நம்ம மக்கள் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்டர்ஃபேஸ், சாட் பாக்ஸ், அதுக்கப்புறம் வீடியோ கிளாரிட்டி எல்லாமே பக்காவாக இருக்கும். டெலகிராமில் கூட ஒரு சில ஸ்னாப் நான் அனுப்பிச்சிருப்பேன், இது பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா நேற்று வந்துச்சா எஸ்பிஐ ஜேஏ கண்டிப்பாக அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் இருக்குது, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்ஆர்பியோட கிளர்க் மெயின்ஸ், அதுக்கப்புறம் ஐபிபிஎஸ் பிஓ, என்னென்ன பேங்க் எக்ஸாம் இருக்கோ எல்லாத்துக்குமே இந்த கிராஷ் கோர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கிராஷ் கோர்ஸில் வந்து ஆல்ரெடி நம்ம 200+ வீடியோஸ் எடுத்திருப்போம். அந்த வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். டாபிக் வைஸ் எடுத்திருப்போம். ஆர்ஆர்பியோட கிளர்க்கு மெயின்ஸுக்கு எடுத்திருப்போம். நிறையா டிஐ, நிறையா டாபிக் வைஸ் அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ், மேக்ஸிமம் வந்து குவாலிட்டியான கொஸ்டின்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் ஏன்னா ப்ரிலிம்ஸ்க்கு வந்து எக்கச்சக்கமாக நம்ம யூடியூப்பில் நிறையா கிளாஸஸ் பார்த்துருப்போம். பட் இதில் முழுக்க நிறையா மெயின்ஸ் ஓரியன்டாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு மண்டே தான் இந்த கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கும் எஸ்பிஐ கிளர்க்குக்கும் நம்ம கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண நேரமானு தெரில. எஸ்பிஐக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் போட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட சேம் பேட்டர்ன் தான், கிட்டத்தட்ட சேம் லெவல் ஆஃப் கொஸ்டின் தான் இருக்கும். ஐபிபிஎஸ் கிளர்க், எஸ்பிஐ கிளர்க் கிராஷ் கோர்ஸ்க்குமே நம்ம தனியாக ஒரு பேக்கேஜும் போட்டுருவோம். இது மட்டும் வேணும் அப்படின்னா 499 இருக்கும். மார்க் டெஸ்ட்டோட வேணும் அப்படின்னா 699 இருக்கும். எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் மக்களே, யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் அடுத்த மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிற ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ பிஓ கிராஷ் கோர்ஸுமே உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இதிலே வந்துடும். இந்த மெகா லைவ் கிராஷ் கோர்ஸ்லேயே வந்துடும். இன்றைக்கான ப்ரைஸ் 799. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் நீளும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக அது ப்ரைஸ் இருக்காது. ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ பிஓக்கான கிராஷ் கோர்ஸும் இதிலே வந்துடும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக்ஸ் வீடியோஸ் சேர்த்து ஒரு 800க்கு அதிகமாக இதில் வீடியோஸ் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கிராஷ் கோர்ஸில் வந்து இப்போ போயிட்டுருக்கு இல்லையா எஸ்பிஐ ஐபிபிஎஸ் கிராஷ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு டாபிக் வைஸ் ஷெடியூல் போட்டு வச்சுருப்போம் பாருங்களேன். நேற்று வந்து நான் வந்து டாபிக் வைஸ் நான் எடுத்துகிட்ருப்பேன். ஸோ நீங்கள் கேட்பீங்க டாபிக் வைஸில் அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் மெயின்ஸ் லெவல் டிஐ வந்துடும். எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் முடிக்கிற மாதிரி. டெய்லியுமே என் செஷன் அப்படின்னா 9:30க்கு போகும் ஆப்பில். நீங்கள் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே வெயிட் பண்ணாமல் டேரெக்டாக வந்துடலாம். ஒரு நாள் கூட மிஸ் ஆகாது. அதே மாதிரி பேங்கிங் அவேர்னஸ் அப்படின்னா 4:15 போகும். இங்கிலீஷ் வந்து 6:15 போகும். ரீசனிங் 3 மணிக்கு போகும். ஒருவேளை நான் லைவ் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கூட நீங்கள் எப்போனாலும் எடுத்து வீடியோ பார்த்துக்கலாம். ப்ளேபேக் ஆப்ஷன் இருக்கும், கிளாரிட்டி ஆப்ஷன், அது குவாலிட்டி செட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும் மக்களே. ஓகே, இப்போ பேங்கிங் அவேர்னஸ்னால் மே மந்த்லேருந்து எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரிவிஷன் இருக்கும். இம்பார்ட்டண்ட் குவிஸ் பேங்கிங் அவேர்னஸில், அதாவது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் குவிஸ் எப்படி சொல்கிறது, எக்ஸாம் ஓரியன்டல் என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அதுக்கான எம்சி கொஸ்டின் இருக்கும். இது லிவின் எடுப்பார். இங்கிலீஷ் வந்து ரீனா மேம். என்ன தான் நம்ம பேசிக்ஸ் படித்தாலும் பட் இங்கிலீஷ்லாம் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் லெவலில் வந்து ஒன்றுமே ஒரு மாதிரி தலையும் புரியாது, காலும் புரியாது. ஸோ ரீனா மேம் நிறைய பேரை கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட இங்கிலீஷ் செஷன் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ பக்காவாக செமையாக அவங்க ஆப்பில் எடுக்க போகிறாங்க. ஸோ ரீசனிங் அவர் மணி ஆர் கவி எடுப்பாங்க. ஸோ அது மெயின்ஸ் லெவல் பஸ்ஸில் சீட்டிங், இன்புட் அவுட்புட், பிளட் ரிலேஷன். ஸோ கண்டிப்பாக நம்ம கோர்ஸ் ஒர்த்தாகவே இருக்கும். அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் எஸ்பிஐ பிஓக்கும் இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து போக போகுது மக்களே. இந்த ஐபிபிஎஸ் கிளர்க் முடிஞ்சதுக்கப்புறம் இதுவும் முழுக்க பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கொடூரமாக இருக்கும். டிஐலாம் மெயின்ஸ் லெவலில் டிஐ, மெயின்ஸ் லெவல் கேஸ்லெட், மெயின்ஸ் லெவல் டேட்டா சஃபிஷியன்சி. ஸோ எல்லாமே நம்ம இதில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கிராஷ் கோர்ஸில் எப்போனாலும் பார்த்துக்கலாம். அதாவது 1 இயர் வேலிடிட்டியில் நீங்கள் வெறும் லைவ் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த நாள் ஒரு மினிமம் ஒரு 2 hours to 1 hour வீடியோ அப்லோட் ஆயிரும். நீங்கள் எப்போனாலும் அந்த வீடியோஸ் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஆப்பில் வந்து நல்லாயிருக்கும். நம்ம ஆப்லேயே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி சிஏ நிறையா பிடிஎஃப்பும் ஃப்ரீயாலாம் இருக்குது, நிறையா ஃப்ரீ ஒர்க் ஆப்ஸ்லாம் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் மக்களே. இதான் இந்த கிராஷ் கோர்ஸ். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.